உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க வாங்க சார் போலாம். அட என்ன நாயர் சார் நீங்க ஒரு பையில கூட ஒழுங்கா பிடிக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ ஓபன் பண்ணி பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமே. நீங்க வாங்க போலாம் மேடம். வாங்க சார். நீங்க கேட்டபடி அக்ரிமெண்ட்டும் ரெடி, அட்வொகேட்டும் வந்துட்டாரு. சைன் பண்ணிடலாமா? மகா, இவ்வளவு சீக்கிரம் நீ மனசு மாறி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல மகா. எனக்கு இதுவே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. வாங்க தீபக். எப்படி இருக்கீங்க சார்? நீங்க என்ன பார்க்க வர வழியில தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. தலையில ஏதோ சர்ஜரி பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ஆர் யூ ஆல் ரைட் சார்? மைனர் சர்ஜரி தான். ஐ அம் ஆல் ரைட் நவ. மகா மேடம் ஃபோன்ல எல்லாத்தையும் சொன்னாங்க. உடனே இன்னொரு அக்ரிமெண்ட் காப்பியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. தீபக், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. இந்தாங்க. விக்ரம் என்னங்க? கொடுங்க. மகா, ஆர் யூ ஓகே? என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் விக்ரம். உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை செய்யறதுக்கு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இத்தனை நாள் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியாம இருந்துச்சு. ஆனா நேத்து நைட்டு நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் விக்ரம். கம்பல் பண்ணி யார்கிட்ட இருந்தும் அன்பை வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது விக்ரம். கல்யாணம் ஆனதுல இருந்து இவ்ளோ நாள் உங்க மனசுக்குள்ள இவ்ளோ வேதனை பட்டிருப்பீங்கன்னு என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது விக்ரம். இனிமே அந்த கஷ்டத்தையும் வேதனையையும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. அதனாலதான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் விக்ரம். கையெழுத்து போட்டா 6 மாசம், இல்லனா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே நீங்களும் நானும் பிரிஞ்சிடலான்னு சொன்னீங்கல்ல. அப்படி நடந்தா என் குடும்பம் நிச்சயமா ஃபீல் பண்ணுவாங்கதான் விக்ரம். ஆனா அதுக்காக மட்டும் நான் இந்த முடிவை எடுக்கல. இன்னைக்கு இல்லனாலும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியதான் போகுது விக்ரம். நான் இப்போ இங்க வச்சே கையெழுத்து போடுறதுக்கு ஒரே காரணம், இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த உற்சாகத்துல நீங்க சீக்கிரமே கியூர் ஆகி பழையபடி ஆயிருவீங்கிற நம்பிக்கையில தான்.
இட்ஸ் டன் விக்ரம் சார். மேடம், சாரை நார்மல் வார்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும். வாங்க. வாங்க விக்ரம். விக்ரம், எப்படி பார்க்க? டேய் விக்ரம், நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள, இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா. ப்ளீஸ் யாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர் பார்த்தா எங்களை தான் திட்டுவாரு. அவரை தனி ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறோம். அங்க நீங்க 2-3 பேரா போய் பாத்துக்கலாம். ப்ளீஸ் இப்போ கொஞ்சம் வழி விடுங்க. விக்ரம், ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சிஸ்டர், ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா. விக்ரம், நீ நல்லபடியா உயிர் பொழைச்சு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நீயும் நல்ல குணமாகி வந்துட்ட. என் வேண்டுதல் வீண் போகல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. நீயும் இவளும் வக்கீல பார்க்க அவசரமா போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதாதான் மகா சொன்னா. எப்படிரா? உன்னை நாங்க கூட பார்க்க கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த வக்கீல் தான் பார்க்கணும்னு சொல்லி இந்த வக்கீல ஐசியூக்குள்ளேயே கூட்டிட்டு வந்தா மகா. அப்படி என்னதான்டா நடக்குது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.